everyone, welcome back to my channel. என்னோட சேனல்ல இப்போதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்னைக்கு நம்ம வந்து ஜாப்பனீஸோட சீக்ரெட் ஃபேஸ் பேக் பத்தி பார்க்க போறோம். அண்ட் இந்த ஃபேஸ் பேக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணுறதுக்கு, நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு, ஸ்கின்ல வந்து நல்ல க்ளோ கிடைக்கிறதுக்காக தான் இந்த ஃபேஸ் பேக். அண்ட் இந்த ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் இந்த ஃபேஸ் பேக்கில் நம்ம யூஸ் பண்ண போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து க்ரீன் கிரேப்ஸ், சீட்லெஸ்ஸான க்ரீன் கிரேப்ஸ். இந்த இன்க்ரீடியன்ட் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் க்ரீன் கிரேப்ஸை நல்லா புழிஞ்சிட்டு அந்த ஜூஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஒரு 5 to 6 கிரேப்ஸ் இருந்தால் போதும். நம்மளுக்கு தேவையான குவான்டிட்டி வந்து வந்துடும் ஃபேஸ் பேக் செய்கிறதுக்கு. அண்ட் இப்போ நம்மளுக்கு வந்து தேவையான குவான்டிட்டி வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நான் வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து எடுத்திருக்கேன். அரிசி மாவு வந்து நீங்கள் எதர் வீட்டில் செஞ்சதை யூஸ் பண்ணிக்கலாம், கடையில் வாங்கினதை யூஸ் பண்ணிக்கலாம், எந்த அரிசி வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. இந்த அரிசி மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதோட கிரானுல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபேஸ் பேக் போடும்போது கரெக்டாக இருக்கும். அண்ட் அரிசி மாவு உங்களுக்கு போட வேண்டாம்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வீட் ஃப்ளார் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து இந்த 2 இன்க்ரீடியன்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் இது 2 இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ட். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் வந்து ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணுறேன். பியூரான ஆல்மண்ட் ஆயில், வாயம் ஆயுர்வேதா பிராண்ட்லேருந்து. அண்ட் இதோட இன்க்ரீடியன்ஸ் நான் செக் பண்ணேன், வெறுமே ஆல்மண்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ பியூரான ஆல்மண்ட் ஆயில் தான் இது. இது உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் விட்டமின் இ ஆயில் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். நான் தெரியாமல் இங்கே அதிகமாக ஆட் பண்ணிட்டேன். எனிவேஸ் அதை எடிட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா. அண்ட் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்கில் நம்ம ஆட் பண்ணது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். மோஸ்ட்டாக வீட்டில் அவைலபிளாக இருக்க மாதிரி இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான். இது நீங்கள் எதர் வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 3 days ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போல்லாம் வந்து கிரேப்ஸ் சாப்பிட்றேனோ அப்போ வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணோம். நான் குட் வைப்ஸோட ஆர்கன் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். அண்ட் எப்போவுமே எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டாக இருந்தாலும் இல்லை ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த எஃபெக்டே உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபோம் ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிடுறேன். நான் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது இதோட பெனிஃபிட்ஸும் நான் வந்து சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு தெரியும். கிரேப்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணும். இதனால் நம்ம ஃபேஸில் இருக்க ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலாக க்ரீன் கிரேப்ஸில் வந்து ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அண்ட் விட்டமின் சியும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம சேர்த்தது பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கோம். அரிசி மாவுலையும் பார்த்திங்கன்னா இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்குது, ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்குது. உங்கள் ஃபேஸில் வந்து சன் டேன் இருந்துச்சுன்னா அது வந்து ரெடியூஸ் ஆகும். உங்கள் ஃபேஸோட காம்ப்ளெக்ஷன் வந்து கொஞ்சம் பிரைட்டன் பண்ணும். ஜென்ரலாக நம்ம வந்து இந்த அரிசி மாவு ஸ்க்ரப்பெல்லாம் யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். அந்த டர்ட், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே போயிடும். நெக்ஸ்ட் நம்ம வந்து சேர்த்ததை பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ஆயில். உங்களுக்கு வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஆல்மண்ட் ஆயில் எதுக்கு நான் யூஸ் பண்ணேன்னா ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கிடைக்கும். ப்ளஸ் வந்து ஸ்கின் நல்லா சாஃப்ட் ஆக்கிடும். அண்ட் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸ்கின் சூப்பர் சாஃப்டாக, இன்ஸ்டண்ட்டான நல்லா ப்ரைட்டாக இருக்கும். அண்ட் எப்போவுமே நீங்கள் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உடனே நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசரை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே நான் வந்து நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, இது நேச்சுரல் மாய்ஸ்சரைசர், அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அதில் நான் எப்படி செஞ்சுருப்பேன் இன் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். உங்கள் ஃபேஸில் நீங்கள் என்ன க்ரீம் யூஸ் பண்ணாலும் ஒன்று சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா வந்து அப்பர் டைரக்ஷனில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்கின் வந்து நல்லா டைட்டாக எங்காவே இருக்கும். அண்ட் இதோட நம்ம வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு இது மாதிரி நேச்சுரல் ஃபேஸ் பேக்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணோம். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Akshay saying bye and take care of yourself. Bye.